பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாச தூண்டல் என்கின்ற தலைப்பில் வேதாகமத்தில் இருக்கின்ற அநேக காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்று முதலாவதாக வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்வு, ஒரு கழுதையை பற்றின ஒரு நிகழ்வு. இது வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, இந்த கழுதை யாருடையது? இந்த கழுதை பிலேயாமனுடைய கழுதை. பிலேயாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு கடந்து செல்லும்போது இந்த கழுதையின் மீது ஏறி கடந்து செல்லுகிறார். தேவன் போக வேண்டாம் என்று சொல்லியும் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு கடந்து செல்கிறார். இதில் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாய் இந்த பிலேயாம் செயல்படுகிறார். இதை அறியாத கழுதை எஜமானோடு கடந்து செல்லுகிறது. வழியிலே தேவனுடைய தூதன் உருவின பட்டயத்தோடு பிலேயாமை கொல்வதற்காக எதிர்கொண்டு நிற்கிறார். இது அறிந்த கழுதை தன்னுடைய எஜமானை காப்பாற்றுவதற்காக 3 இடங்களில் வழி விலகி செல்கிறது. 3வது இடத்தில் அதனால் வழி விலக முடியவில்லை. ஏனென்றால் அது மிகவும் இடுக்கமான ஒரு பகுதி, இருபுறமும் சுவருள்ள ஒரு பகுதி. எனவே தன்னுடைய எஜமானை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய எஜமான் பிலேயாமனுடைய காலின் கீழ் அப்படியே படுத்துக் கொள்ளுகிறது. இதை உணராத பிலேயாம் அந்த கழுதையை தன்னுடைய கையில் இருந்த கோலால் மிகவும் வேகமாய் அடிக்கிறார். 3 தரம் அடிக்கிறார். இதை பார்த்த தேவதூதன் கழுதனுடைய வாயை திறக்கிறார். கழுதை பேசுகிறது, தன்னுடைய நியாயத்தை சொல்லுகிறது. அதன் பின்பதாக நாம் பார்ப்போமே, ஆனால் தேவதூதன் தெளிவாய் சொல்லுகிறார், கழுதை மாத்திரம் வழி விலகாமல் இருந்திருக்குமே ஆனால் நான் கழுதை உயிரோடு வைத்துவிட்டு உன்னை கொன்று போட்டிருப்பேன் என்று. இந்த நிகழ்வை நாம் நன்றாக ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால், ஒரு கழுதை எல்லா வழியையும் தாங்கிக் கொண்டு தன்னுடைய எஜமானை காப்பாற்றுகிறது. ஆனால் அந்த கழுதைக்கு இந்த பிலேயாம் எந்த ஒரு உபகாரமும் செய்யவில்லை, எந்த ஒரு நன்மையும் நினைக்கவில்லை, அதற்கான கனத்தை அதற்கு கொடுக்கவில்லை. அந்த கழுதை இவரை இவ்வாறு வழியிலிருந்து விலக்கி கொண்டு போகாவிட்டால் கண்டிப்பாக பிலேயாம் இறந்து போயிருப்பார். அந்த உணர்வு இல்லாதபடி இந்த இடத்தில் அந்த கழுதை தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் சென்ற அந்த மனிதனை காப்பாற்றியும் தன்னுடைய வலியை பெரிதாக எண்ணாமல் தன் எஜமானுக்கு உண்மையாக இருந்தது. ஆனால் இந்த கழுதை இங்கு கனப்படுத்தப்படவில்லை. ஆனால் நாம் புதிய ஏற்பாட்டு பகுதியில் பார்ப்போமே ஆனால், மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எருசலேமுக்குள் போகிறார், தன்னுடைய பாடு மரணத்தை நிறைவேற்ற. அவ்வாறு செல்லும்போது இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட ஒரு விலங்கு, தன்னை சுமக்கும்படியாய் தெரிந்து கொண்ட ஒரு விலங்கு கழுதை. இது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டிருக்கிறது. இதோ உன் ராஜா கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் சாந்த குணமுள்ளவராய் ஏறி வருகிறார் என்பதாக. இதற்கு காரணம், இங்கு இந்த கழுதை அடிக்கப்பட்டது அங்கீகரிக்கப்படவில்லை. கழுதையினுடைய வாய் திறக்கப்பட்டு மனுஷர் பாஷையை அந்த கழுதை பேசினாலும் மனிதர்கள் பிலேயாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த கழுதையை தெரிந்து கொள்ளுகிறார். தன்னை சுமக்கும்படி அதை
இயேசு கிறிஸ்துவை அவிழ்த்து கொண்டு வர வேண்டும் என்று தம்முடைய சீஷர்களிடம் கூறுகிறார். யாராவது ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று அந்த கழுதையை தேவன் தெரிந்து கொள்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கழுதை மீது பவனி வருகிறார். அவ்வாறு செல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு தங்களுடைய வஸ்திரங்களை முன்பாக விரித்து தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று அவரை குறித்து புகழ்ந்து பாடுகிறார். இங்கு இந்த கழுதை கனம் பெறுகிறது. இதில் மறைந்திருக்கிற உண்மை என்னவென்றால், கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாய் சென்ற மனிதனை காப்பாற்றிய கழுதை அடிக்கப்பட்டது. அந்த கழுதைக்கு நியாயம் கிடைக்கவில்லை. புதிய ஏற்பாட்டில் நாம் பார்ப்போமே, ஆனால் தேவன் அந்த நிகழ்வை மாற்ற விரும்பினார். கழுதையினுடைய அந்த அர்ப்பணிப்பிற்கு தேவன் கனத்தை கொடுக்க விரும்பினார். எனவே தன்னுடைய குமாரனை சுமந்து செல்லும் பாக்கியத்தை அந்த கழுதைக்கு கொடுத்து தேவன் அங்கு செய்யப்பட்ட அந்த அநியாயத்தை இந்த கழுதைக்கு கொடுத்த மகிமையின் மூலம் நீதியாய் மாற்றினார். எனவே நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களில் அடிக்கப்பட்டவர்கள் போல், நியாயம் கிடைக்காதவர்கள் போல் நாம் காணப்படலாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருப்போர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு கழுதையை கூட தேவன் புறக்கணிக்காமல் இருப்பாரே, ஆனால் நம்மை எப்படி புறக்கணிப்பார்? யாக்கோவை தெரிந்து கொண்ட தேவன் நம்மளை எப்படி வெறுமையாய் விடுவார்? இந்த வார்த்தையின் மூலம் உங்களுடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள். கழுதையை குறித்தே ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டிருக்குமே, ஆனால் கழுதையை விட நம்மை அதிகமாய் தேவன் நேசிக்கிறார். கழுதையை விட நம்மளை மேன்மையாய் கர்த்தர் பார்க்கிறார். எனவே அந்த தேவன் மீது அதிக நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை தொடர்வோம். எப்படி அந்த கழுதை கனம் பெற்றதோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கனத்தை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்.